ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம திருநெல்வேலின்னு நினச்சாலே அல்வா தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒரு சூப்பரான ஸ்வீட்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் முதல்ல 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். முழு கோதுமையை ஊற வச்சு அல்வா செய்வாங்க. முழு கோதுமை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவை பயன்படுத்தி கூட நம்ம அல்வா செய்ய முடியும். இப்போ நான் கோதுமை மாவை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். மொத்தமாக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவை சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா புளிக்க வைக்க போகிறோம். நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 6லிருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே ஊற வச்சிடுறேன். மாவு எந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நமக்கு பால் கிடைக்கும். நீங்கள் 6லிருந்து 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நான் நைட்டு மாவு பசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் செய்ய போகிறேன். கரெக்டாக ஒரு 8 மணி நேரத்துக்கு இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியிலேயே முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாத சக்கையெல்லாம் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வடிகரண்டி பயன்படுத்தி வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு கோதுமை பால் மட்டும்தான் வேணும். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சக்கை அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை போட்டு கூட நீங்கள் வடிகட்டிக்கோங்க. எடுக்கிற காட்டன் துணி நல்ல லேசான துணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கிற துணி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வடிகரண்டியை பயன்படுத்தும் போது கொஞ்சம் லேட்டாகும் வடிகட்டுறதுக்கு. ஆனால் நல்லா பொறுமையாக நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கோதுமை பால் கிடச்சிரும். வடிகட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் சக்கை இருக்கும். இது தூக்கி போட்டுட்டு இந்த பால் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதே போல் கரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடணும். இந்த பாத்திரத்தை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே 2 மணி நேரம் விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சு வந்திருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா கோதுமை பால் இருக்கும். மேலே தேவையில்லாத தண்ணி தான். அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. ஒரு பாத்திரத்தில் இந்த மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கோதுமை பால் கிடச்சிரும். இந்த கோதுமை பாலை வச்சு தான் இப்போ நம்ம அல்வா செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு அளந்த அதே கப்பில் தான் இப்போ அளந்து சேர்த்துக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு எனக்கு கோதுமை பால் கிடச்சிது. இது கூடவே எக்ஸ்ட்ரா 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக கோதுமை பால் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு வந்திருக்கு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அடி பிடிக்காமல் இருந்தால் தான் அல்வா நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் இப்போ நான்ஸ்டிக் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே அந்த கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக முந்திரியை உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது இந்த கடாயிலே பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்காக கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கோதுமை பாலை ஒரு முறை ஸ்பூனில் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை கரைசலோடு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அப்படி இல்லைனா உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது சர்க்கரை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கலர் சூப்பராக இந்த மாதிரி மாறி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான கலருக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்ல டார்க்கான கலருக்கு வந்துடும். ரொம்ப நேரமாக குக் பண்ணிடாதீங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா
கசப்பு தன்மை ஆகிடும். அதுக்கப்புறம் அல்வா வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக டார்க் கலரில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அல்வாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அல்வா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலராக வரத்துக்காக தான் இந்த மாதிரி சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்க்குறோம். இப்போது கை விடாமல் கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கும் வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நெய் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். அதாவது 250 மில்லி நெய் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு கலந்து கொடுக்க சேர்த்துருக்கிற நெய் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அல்வா வந்து நல்லா நெய்யை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இதே போல் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண நல்லா கலரும் மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற நெய் முழுக்க நல்லா அப்சர்வ் ஆகிட்டு திரும்பவும் நெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு அல்வா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கலர் எந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்குது பாருங்கள். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி சேர்த்துருந்த நெய் மொத்தமாக அப்சர்வ் ஆகிட்டு இப்போது திரும்ப வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் தள்ளும்போது ஒரு ஓரமாக நெய் பாருங்கள் ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நெய் வெளியில் வர ஆரம்பித்ததுனாலே அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக இப்போ இது கூட நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நல்லா நெய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட இந்த மாதிரி அல்வாவை செஞ்சுட்டு ஒரு வாழை இலையில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி அல்வா செஞ்சு பாருங்கள். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக அல்வா வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கலர் மாறணும்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா கசப்பாயிடும். அதுக்கப்புறம் அல்வாவோட டேஸ்ட்டே மாறிடும். இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவை புளிக்க வைக்கிறது. 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நீங்கள் மாவை வந்து தண்ணி ஊற்றி புளிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரமும் விட்டுறக்கூடாது. ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அல்வா வந்து சாப்பிடும் போது புளிப்பாக இருக்கும். இந்த 2 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா திருநெல்வேலி அல்வா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.